இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கிற விஷயம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது ஒரு சிறு குழந்தைய ஒரு பாலியல் வன்முறைக்காக ஒருத்தன் அப்படியே பிடிச்சி தூக்கி ஒரு மாந்தோப்புக்குள்ளே கொண்டு போனான் அப்படிங்கிறது இது என்ன, அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு நம்ம பார்க்க போகிறோமா, இல்லை மொத்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா அப்படிங்கிறது நம்ம நம்ம மக்களாகிய நம்ம சில சட்டதிட்டங்கள் அதை அரசு சரியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் நாம் வலுவாக மிகவும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்க போகிறதில்லை அப்படிங்கிறது இந்த நிலைமையிலிருந்து தெளிவாகுது. இப்போ இதுக்கு நம்ம இந்த விஷயம் நடக்கிறது பொதுமக்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை, இதில் பொதுமக்களாகிய நீங்கள் சட்டத்துக்குள்ள எப்படி அரசுக்குள்ள பங்கு பெற போறீங்க அப்படிங்கிறத பற்றி தான், அரசியல் அதை பற்றி தான் உங்களுக்கு தமிழக பெண்கள் இயக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்களுடைய அசோசியேட்டு வசந்த், ஜூனியர் வழக்கறிஞர் வசந்த்குமார் அவர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். அதுக்கப்புறம் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் திருமிகு வாசுகி, வழக்கறிஞர் பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ட்ரெஷரராக இருக்கக்கூடிய திருமிகு மாரியம்மாள், இவங்கெல்லாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டையே உழுக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்குது. அந்த காணொலியை பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கும் அப்படியே நெஞ்சம் பதபதைக்குது. என்னன்னா, ஒரு சிறுமி பள்ளி முடிச்சுக்கிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நபர் அவங்கள அப்படியே வாயை புத்தி தூக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார். ஆனால் அதை நம்ம என்னால் கண்டுபிடிக்க முடியல. எப்போ நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12ஆம் தேதி 2025 சனிக்கிழமை நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் போயிடுச்சு. அந்த 13 நாள் அவன் எங்கே போனான், என்ன ஆனா ஒன்றுமே தெரியல. ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? லா அண்ட் ஆர்டர் போலீஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தேடுறாங்க. 5 தனிப்படை வச்சிருக்கிறாங்க. அந்த 5 தனிப்படை இப்போ 10 தனிப்படையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த 10 தனிப்படையும் அவனை தேடிட்டு இருக்கு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே போனான் அப்படின்றதுக்கு எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆந்திரா அந்த பக்கம் போயிருக்கலான்னு சொல்றாங்க. இங்கே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அவனை மாதிரியே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க பக்கம் எங்க போனாங்க அப்படின்றது காவல்துறையால கண்டே பிடிக்க முடியாம ஒரு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். சிங்கப்பூர் மாதிரி நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம், புளோரிடா மாதிரி நம்ம இதை பண்றோம் அப்படின்லாம் நம்ம பேசுறோம். நமக்கு அந்த மாதிரி வேண்டாம். நமக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்றது அந்த பாதுகாப்பு அமைப்புன்றது வளர்ந்த நாடுகள்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நமக்கும் இங்க தமிழ்நாட்டுல வேணும். தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க அப்படி வேணும். அப்படி இருந்தாதான் எல்லாரோட ஒரு பாதுகாப்பை நம்ம என்ஷூர் செய்ய முடியும் அப்படின்றது நான் சொல்றேன். எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைக்கவசம் அணியாம வெளியே போறோம், அப்போ ஃபைன் போடுறாங்க. இப்போ எல்லாருமே அதை போட வச்சுட்டாங்க. ஹெல்மெட்ன்றது ஒரு நெசசிட்டியான ஆயிடுச்சு. ஈவன் கார்ல போகும்போது ஒரு சீட் பெல்ட் போடனா கூட அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. இப்போ அதை சீட் பெல்ட் போடுறது தான் மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் செய்ய வச்சு முடியும் போது ஏன் இந்த ஒரு விஷயம் பல ஆண்டு வருஷமா இதே பிரச்சனை திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷமும் மினிமம் ஒரு 100 கேசஸ் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகுது. ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அதை ஏன் மினிமைஸ் பண்ண முடியல? ஒரு குற்றவாளி தப்பிச்சு போனா உடனடியாக அவனை செக்யூர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயில் தண்டனை வாங்கி தர முடியல. பாதுகாப்புக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலப்படுத்தினால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி துரிதமாக இருக்கும். மாரியம்மாள், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஏன் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து செயல்படணும், செயல்பட்டா மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகளை நம்ம ஸ்ட்ராங்காக அரசுக்கிட்ட வலியுறுத்தி சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறத ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்கள். வழக்கறிஞர் வசந்தகுமார் சொன்னது போல் 10 வயசு குழந்தை இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த நிகழ்வு இது நம்ம மத்தியில் இப்போ எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்வு மூலியமாக நாம் என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம மக்களுக்கு என்ன நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இந்த நிகழ்வை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். இந்த அரசாங்கத்தை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன் ஃபியூச்சரில் பாலியல் பலாத்காரம் எந்த ஒரு குழந்தையுமே செய்யப்படக்கூடாது அப்படின்னா தமிழக பெண்கள் இயக்கத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக சேரணும், நீங்களும் உறுப்பினராக சேரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக குரல் கொடுத்தா மட்டும்தான்
இன்னைக்கு அரசாங்கத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும். இப்போ நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பெண் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் 5000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து குரல் கொடுத்தோம்னா அந்த விஷயம் இமீடியட்டாக வந்து எல்லாரோட கவனத்துக்கும் போகும். அது மாதிரி நாங்கள் உங்கள் கூட இருந்து செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். வழக்கறிஞர்களாகிய நாங்கள் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி ஒரு விஷயம் எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னா பொதுமக்களாகிய நீங்களும் இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக அங்கமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னிறுத்தி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தோம்னா கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி துபாய் போன்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி 100% பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் நாங்கள் இந்த அமைப்பு மூலியமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை வழக்கறிஞர் வாசிகை அவர்கள் உங்கள் முன்னாடி சொல்லுவாங்க. பெண்களுக்கான உடற்பாதுகாப்பை முன்னிறுத்தி தமிழக பெண்கள் இயக்கம் சார்பாக 2018ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவரிடமும் ஒரு கோரிக்கை மனுவினை சமர்ப்பித்திருந்தோம். அதற்கு பதில் வராத பட்சத்தில் நாங்கள் வழக்கறிஞர்கள் என்ற காரணத்தினால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். பெண்களுக்கான உடல் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவும் வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வரும் பெண்கள் பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்கும் வசதிக்காகவும் அந்த ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தோம். அந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்படும் போது அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தது. அவர்கள் எங்களுடைய கோரிக்கையில் நியாயமானதாக இருப்பதாகவும் எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருப்பதாக சொல்லி நிர்பயா ஃபண்ட் 460 கோடி பணத்திலிருந்து கோயம்பேட்டில் ஒரு முன்னோட்ட திட்டம் அமைப்பதாகவும் பெண்களுக்கான உடல் பாதுகாப்பிற்காகவும் மற்ற பாதுகாப்பிற்காகவும் ஒரு ப்ராஜெக்ட் அமைப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கூறியிருந்ததோடு சரி 2 வருடமும் அதை பற்றி எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அதன் பிறகு வந்த திமுக அரசு ஏற்கனவே அமைந்திருந்த விடுதி தோழி என்ற ஒரு விடுதி இருப்பதாகவும் இது பெண்கள் தங்கும் விடுதியாக செயல்படுவதாகவும் இதுவே போதும் என்றும் அறிக்கை கொடுத்திருந்தார்கள். வழக்கறிஞர்களாகிய நாங்கள் மட்டுமே இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை முன்னிறுத்தி தினம் தினம் நீதிமன்றத்திற்கு சென்று போராடி கொண்டிருக்க முடியாது. மக்களாகிய நீங்கள் அனைவரும் தமிழக பெண்கள் இயக்கமாகிய எங்கள் அமைப்புடன் இணைந்து குரல் கொடுத்தால் மட்டுமே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். ஆகையால் நீங்கள் அனைவரும் தமிழக பெண்கள் இயக்கம் என்ற அமைப்புடன் இணைந்து எங்களுடன் செயலாற்ற வாருங்கள்.